5000 புருஷர்கள். அப்போ மனைவிகள் எவ்வளோ பேர், பிள்ளைங்க எவ்வளோ பேர், கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருன்னு வச்சுங்களேன். குறைஞ்சது 10,000 20,000 பேர் இருந்திருப்பாங்க. வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க 20,000 பேர் இருந்திருப்பாங்கன்னு சொல்றாங்க ஒரு கணக்கின்படி. பிள்ளைகளோடு சேர்த்து கணவன் மனைவி பிள்ளைகள். இவ்வளோ பேருக்கு சாப்பாடு தரணும். இவ்வளோ பேருக்கு எந்த கடையில் போய் வாங்குவாங்க, எவ்வளோ பணம் செலவாகும். இந்த மாம்சத்தினுடைய நம்ம நினைப்போம்ல, நமக்கு அது நினைக்கிறது கரெக்ட் தானே, மாம்சம் தானே, இவ்வளோ பேர் சாப்பிடணும், எங்கே போவோம், எங்கே வாங்குவோம், எவ்வளோ பணம். இது சீஷர்கள் கணக்கு போடுறாங்க. இவங்க மாம்சத்தினுடைய கணக்கு போடுறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஆவியின் கணக்கு போடுறாரு. மாம்ச கணக்கு வேறு, ஆவியின் கணக்கு வேறு. இவ்வளோ பேருக்கு எப்படி நம்ம போஜனம் கொடுக்க முடியும், இவ்வளோ பேருக்கு எங்கே போக முடியும். அதனால சீக்கிரமாக ஆண்டவர் உங்கள் பிரசங்கத்தை சீக்கிரமாக முடிச்சுட்டு இவங்களாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம், பொழுது போகுது. ரொம்ப ஜனங்கள் கஷ்டப்படுவா. சில பேர் அப்படிதான், ஆராதனைலாம் சீக்கிரம் முடிச்சிடணும், ஆராதனைலாம் ஜபங்கள்லாம் சீக்கிரம் முடிச்சிடணும். ரொம்ப வெயிலாக இருக்குது, பசியாக இருக்குது, பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. இந்த மாம்ச கணக்கு தான் நிறைய பேர் ஆராதனையில் சபை நேரத்தில் மாம்ச கணக்கு போடுறாங்க. ஆனால் ஆவியின் கணக்கு என்ன தெரியுமா? நீ வெயிலில் போனால் கூட உனக்கு மேக ஸ்தம்பத்தை ஏற்படுத்துவார் என்கின்ற விசுவாசம் இன்னைக்கு ஜனங்களுக்கு இல்லை பாருங்களேன். கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பார், குறைவுகளை நிறைவாக்குவார் என்கின்ற விசுவாசம் இன்னைக்கு ஜனங்களுக்கு இல்லை பாருங்களேன். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட தெய்வம், அவர் என்னென்ன காரியங்களை வேதத்தில் செய்திருக்கிறார் என்கின்ற காரியங்கள் இன்னைக்கு ஜனங்க மறந்துட்டாங்க. மாம்ச கணக்கு போடுறாங்க. இது இருந்தால் தான் இதை செய்ய முடியும், இது இருந்தால் தான் இது பண்ண முடியும். ஆவியின் கணக்கு போடுங்கள். ஆண்டவர் ஆவியின் கணக்கு போட்டாரு. என்ன தெரியுமா? 5000 புருஷர்கள் இருந்தார்கள், அவர்களை பந்திக்கு 50 பேராக உட்காரும்படி சொல்லுங்கள். அவ்வளவுதான். இதுதான் ஆவியின் கணக்கு. சொல்லுப்பா, 50 பேரை உட்காரவே. ஏப்பா இவங்க கையில் எதுவுமே இல்லையே, சீஷர்கள் பார்க்குறாங்க, எதுவுமே இல்லாதவர் உட்கார சொல்றாரு. ஆவியின் கணக்கை நான் போட்டுட்டேன். அப்போ 50 பேராக உட்காரும்படி செய்து அப்படி சீஷர்கள் சொன்னார். அவர்கள் அந்தபடியே எல்லாரையும் உட்காரம் செய்தார்கள். அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை பார்த்தார். இதுதான் ஆவியின் கணக்கு. பரத்திலிருந்து வருகிற என் கண்களை வானத்திற்கு நேராக